எனது அன்பு நேயர்களே வணக்கம். பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு தொடர்ந்து ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கும். பெரும்பாலும் 99% மக்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை என்பது இருந்து கொண்டிருக்கும் என்றால் அது கடனாக இருக்கும். காரணம் 6ஆம் இடத்திற்கு அதிபதி புதன். அந்த புதன் தான் 9ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். 9ஆம் இடத்திலே புதன் ஆனவர் உச்சமடையக்கூடிய காரணம், மேலும் அவர் உங்களுடைய 3ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று விடுவார். இப்படி புதனினுடைய நிலையின் காரணமாக உங்களுடைய புத்தியில் உதிக்கக்கூடிய ஒவ்வொரு யோசனையும் ஏதேனும் கடன் வாங்கி ஒரு முன்னேற்றத்தை அடையலாம் என்று ஒரு பக்கம் இருக்கும். பணம் கையில் இருந்தாலும் கூட கடனை வாங்கி ஒரு தொழிலை விரிவாக்கம் செய்வோம், ஒரு வீடை விரிவாக்கி கட்டுவோம் என்று அந்த எண்ணம் ஓடும். அது மட்டுமல்ல, சிலருக்கு கையில் பணம் இல்லை, அதன் காரணமாக கடனை வாங்கி ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று இருக்கும். இன்னும் சில மகர ராசி அன்பர்களுக்கு விசித்திரமான யோசனை என்னவென்றால், கையில் பணம் இருந்தாலும் மற்றவர்கள் கேட்கக்கூடாது என்பதற்காக ஏதேனும் ஒரு கடனை வாங்கி வைத்து அந்த கடன் வெளியே இருப்பது போன்ற தோற்றத்திலே இருப்பார்கள். இப்படி இத்தனை ரகத்திற்கும் காரணம் புதனாக அமைந்து விடுகிறார். இப்போது எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவது என்றால், மிக மிக சக்தி வாய்ந்த அபூர்வ ஆற்றலை ஏற்படுத்தக்கூடிய சில நாள்கள் வரும். வருடத்திலே மிக அபூர்வமான சக்திகள் கொண்ட நாட்களாக இருக்கும். அங்கு செவ்வாய் பகவானுடைய தாக்கம் உச்சமாக இருக்கும். செவ்வாய் மகர ராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பை செய்யக்கூடிய நாளாக அமையும். அதிலும் சில நாட்கள் என்பது அப்படி ஒரு அபூர்வ இணைவோடு அபூர்வ ஆற்றலை ஏற்படுத்தக்கூடிய நாளாக வரும். இதை பார்க்கும்போது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை 11 ஜூலை 2023 அற்புத சோபக்கிருது ஆணியிலே 26ஆம் நாளாக வருகிறது. இந்த நாளின் கூட்டுத்தொகை 8 அஷ்டமஸ்தானம் என்பது மகர ராசிக்காரர்களுக்கு பலர் 8ஐ தவிர்த்து ஏதேனும் ஒரு சிக்கலிலே சிக்குவது உண்டு. 8 அதிர்ஷ்டத்தை தரும். சில பதிவுகளிலே நான் சொல்லியிருப்பேன், வாகனங்கள் வாங்கும்போது கூட 6677 அல்லது 7766 என்ற கார் வைத்திருக்கக்கூடிய மகர ராசி என்பர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிடுகிறார்கள் என்று. இந்த 8 ஆணி 26 கூட்டுத்தொகை 8. இந்த நாள் நவமி திதியாக அமைகிறது. நவமி திதி என்பது கடனை அடைக்க உகந்த திதி. அன்று முழுவதும் நவமி, பகல் பொழுவது தொடர்ந்து இரவு 10:45 வரை நவமி. அது மட்டுமல்ல, இரவு கிட்டத்தட்ட 11:50 வரை அஸ்வினி. இப்படி அஸ்வினி நட்சத்திரம் என்பது கேதுவினுடைய நட்சத்திரம், கேதுவினுடைய தாக்கம், கேதுவை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரம். செவ்வாய் பகவான் கேதுவை போன்று செயல்படுபவர் என்று சொல்வார்கள். கேது செவ்வாயை போன்று செயல்படுபவர் என்று சொல்வார். ஆகையினாலே இந்த நாளில் செவ்வாயினுடைய தாக்கம் முழுவதுமாக அமைகிறது. அப்படி ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. நாளினுடைய அதிகாலையிலேயே ஒரு முகூர்த்தம் என்று ஒன்று அமையும். அந்த முகூர்த்தம் என்பது என்னவென்றால், மைத்திர முகூர்த்தம் என்ற நேரம் என்பது அமையும். மைத்திர முகூர்த்த நேரம் என்றால் அஸ்வினி நட்சத்திர நாளிலே எப்போது அதிகாலையிலே மேஷ உதயமாகிறதோ அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு 2 மணி நேரம் என்பது மைத்திர முகூர்த்தமாக வரையறுக்கப்படுகிறது. அந்த நேரத்திலே கடன் அடைப்பது என்பது சிறப்பு. கடன் அடைக்கக்கூடிய திட்டம் தீட்டுவது என்பது வெற்றியை தந்துவிடும். இந்த நாளிலே நவமி திதி கூடுகிறது. நவமி என்பது கடன் அடைப்பதற்கு, கடனை திருப்பி கொடுப்பதற்கு ஏற்ற திதியாக அமைந்திருக்கிறது. அதேபோல் செவ்வாய்க்கிழமை என்பது மிக அற்புதமாக முருகனுடைய அருளும் செவ்வாய் கிரகத்திற்கான ஓரை. செவ்வாய் ஓரையிலே அதிகாலை துவங்கும். அதிகாலை சூரியோதயம் முதல் 1 மணி நேரமும் இது அற்புதமான நேரமாக இது அமையும். அது மட்டுமல்ல, இந்த நாளிலே நட்சத்திரமும் கூட செவ்வாய்க்கான உகந்த கேதுவினுடைய நட்சத்திரம் அஸ்வினியாக வருகிறது. செவ்வாய்க்கிழமையும் இந்த நட்சத்திரம் அஸ்வினியும் சேரும்போது அந்த நாளை பௌமாஸ்வினி என்கின்றோம். அதேபோல் தேய்பிரையிலே இது வரக்கூடிய காரணத்தினால் கடன் ஒழிந்து உங்களுக்கு கடன் இல்லாத ஒரு நிம்மதி நிலையை இது தந்துவிடும். தேய்பிரை, நவமி, பௌமாஸ்வினி என்பது நிச்சயமாக பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய வாய்ப்பே தவிர
தொடர்ந்து மீண்டும் நீங்கள் தேடினாலும் கிடைக்காது. சரி, இந்த நாளிலே என்ன செய்ய வேண்டும்? கடனை அடைக்க நினைக்கக்கூடியவர்கள் இந்த நாளிலே அதிகாலையிலே இந்த சூரியன் உதிக்கக்கூடிய வேலை 6 முதல் 7க்குள்ளாக, இல்லை என்றால் மாலையிலே நல்ல நேரம் என்றால் ஒரு 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக ஏதேனும் ஒரு தொகையை அசலிலே எடுத்து வைத்து உங்களுடைய கடன் யாருக்கு நீங்கள் தர வேண்டுமோ அதை தீர்ப்பது என்பது சிறப்பாக இருக்கும். முழுவதுமாக தீர்க்க முடியவில்லை என்றால் ஒரு பங்கு தொகையாவது அந்த நேரத்திலே கட்டுவது என்பது, திருப்பி கொடுப்பது என்பது, கணக்கிலே வரவு வைப்பது என்பது மிக சிறந்த பலனை தந்துவிடும். ஆகையினாலே இதை தவறவிடாமல் செய்வது சிறப்பு. சரி, கடன் பணத்தில் வாங்கிய கடன் மட்டும்தானா? பணத்தில் வாங்கிய கடனுக்கு போக்கு காட்ட வழிகள் இருக்கிறது. சட்டத்திலே கூட சென்று நேரத்தை வாங்கி கொள்ளலாம், இப்போது தருகிறேன் அப்போது தருகிறேன் என்று. ஆனால் சில கடன் இருக்கிறது, பித்ருக்கடன், ரிஷிகடன், தேவகடன் என்றெல்லாம் இருக்கிறது. இந்த கடன்களிலே பிரச்சனை இருந்தாலும் கூட வாழ்க்கையிலே பணக்கடன் உங்களுக்கு ஏற்படுகிறது. பணக்கடனின் காரணமாக மனக்கடன் வந்து விடுகிறது. ஆகையினாலே இது போன்ற கடன்களை தீர்ப்பதற்கு கூட இந்த நேரம், எந்த நேரம்? 11 ஜூலை 2023 செவ்வாய்க்கிழமை அன்று உங்களுடைய இல்லத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் அல்லது முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது. முடிந்தால் இந்த நாளிலே விரதமிருந்து ஒரு கோரிக்கை, மனதிலே ஒன்றை நினைத்து வழிபட்டு கடனிலிருந்து வெற்றி, எந்த கடனானாலும் அதிலிருந்து முக்தி என்று நீங்கள் வேண்டும் போது நிச்சயம் இந்த நாளிலே மாபெரும் வெற்றியை நீங்கள் தொடர்ந்து ஒரு வழிமுறையை கையாளும் போது அது மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடும். விடாமுயற்சி என்பது விஸ்வரூப வெற்றியை தராமல் இருப்பதே இல்லை. மேலும் இந்த நாளுக்கான சிறப்பு என்றால் தற்சமய காலத்திலே உங்களுடைய ராசியில், மகர ராசியிலே உச்ச பலனை தரக்கூடிய, உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் பகவான் இப்போது அஷ்டமம் 8ஆம் இடத்திலே சென்று சுக்கிரனோடு அமர்ந்திருக்கிறார். இங்கும் 8னுடைய தொடர்பு வருகிறது. அஷ்டமஸ்தானத்திலே இருக்கிறார். அஷ்டமஸ்தானத்திலே இருந்து அற்புதங்களை எப்படி செய்வார் என்று ஒரு தனிப்பதிவை தந்திருக்கிறேன். சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். இந்த காலகட்டம் என்பது நிச்சயமாக கடன் போன்ற விஷயங்களிலிருந்து மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு ஏற்படுத்தி தந்து விடுவார். அது மட்டுமல்ல, புதன் 6ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்திற்கு அதிபதி தற்சமய கோச்சார ரீதியிலே 7ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பது என்பது உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையிலே உங்களோடு இருப்பவர்கள், உங்களோடு வாழ்பவர்கள், உங்களுக்காக உடனிருந்து வேலை செய்பவர்கள், பணியிடத்திலே உங்களுக்கு மேலதிகாரிகள், உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் என்று உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையிலே உங்களுக்கு ஆதரவை தந்து உங்களுடைய நிலையை உயர்த்திவிடக்கூடிய மிக அற்புத நிலைக்கு இந்த நாளானது அப்படிப்பட்ட வரங்களை உங்களுக்கு தருகிறது. ஆகையினாலே தேய்பிறை, நவமி, பௌமாஸ்வினியை தவறவிடாது கடனை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை பார்ப்பது, அதற்கான வழிபாடுகளை மேற்கொள்வது என்பது மிக மிக சக்தி வாய்ந்த அபூர்வ ஆற்றலை ஏற்படுத்தி ஒரு நிம்மதி நிலைக்கு உங்களுடைய தொழிலை, வாழ்க்கையை, உங்களுடைய வருமானம் கையிலே தங்கக்கூடிய செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலைக்கு மாற்றும். எனது அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். நன்றி.